ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான, ஹெல்தியான, ஸ்பைசியான ராஜ்மா கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கடல் பாசி, பட்டை, கொஞ்சம் ஜாவித்திரியும் சேர்த்து அதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பச்சை வாசனை போனதும் இது கூட தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் 3 இல்லை 4 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ராஜ்மாவை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு 7லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இதில் சத்துக்கள் நமக்கு நிறைய இருக்குன்றதுனால நம்ம வேக வச்ச தண்ணியோட இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த கரண்டியை வச்சு அந்த ராஜ்மாவை கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு திக்காகவும் குழம்பு கிடைக்கும். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி, ஒரு 4 முந்திரியை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த தேங்காவை சேர்த்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேங்காவை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ கொதி வந்துருச்சு. மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ராஜ்மா கறி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியானதும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.